சார் கொஞ்சம் எழுந்துருங்க சார். கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்துருங்க. சேர்ந்து சார் கொஞ்சம் க்ளோஸ் வாங்க. ஓகே சார். சரி, போட்டோ எடுத்தாச்சுல்ல, நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். நான் போய் அப்பாவை வெளியே எடுக்கிற வேலையை பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இரு சூர்யா, நானும் ரஞ்சித்தும் உங்க கூட வரோம். இல்லை அங்கிள், வேண்டாம். கெஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, நீங்கள் எல்லாரையும் நல்லபடியாக அனுப்பி வைங்க. நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன். வரேன். ஓகே சூர்யா. டேய் வாடா. அந்த வந்துட்ட மச்சான். பத்திரம். வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். வாங்க வாங்க சாப்பிடலாம். வாங்க. சார், ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். டாடி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு டீடைலா கார்ல வரும்போது சொல்றேன். நீங்க உடனே வல்சர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. எமர்ஜென்சி. ஒரு நிமிஷம். என்னாச்சு சார்? நானும் கூட வரவா? ஏய், நோ 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 நோ. இங்க நிறைய கெஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, நீ அவங்களை கவனிச்சுக்கோ. பயப்படாத, நான் அப்பாவை கூட்டு வந்துடுறேன். சரியா? டேய் விவேக், மச்சான் கூட இருந்து பாத்துக்கோடா. சரியா? எந்த பிரச்சனையும் வந்துட கூடாது, பாத்துக்கோ. ஓகே? எல்லாரையும் நல்லா கவனிச்சு அனுப்பு நந்தினி. சரியா? நமக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. சார், தோ நான் கிளம்பிட்டேன் சார். அண்ணா என்னண்ணே? சரி வாமா, எல்லாத்தையும் மச்சான் பார்த்துப்பான். வந்தவங்க நம்ம கவனிக்கலாம். வா. வாங்க சார். சார், சலத்திரட்டு வழக்கில் காலபைரவர் சிலையும் சீஸ் பண்ணியாச்சு, அக்யூஸ்டையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு சார். வெரி குட். முதல்ல நம்ம ரைட்டரை கூப்பிட்டு இவங்களை விசாரிச்சு. ஓகே சார். சார், அருணாச்சல சார், நீங்களா? என்னைய இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சார், அக்யூஸ்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கான் சார். அந்த ஆள்கிட்ட இருந்த சிலையை இந்த ஆள் வாங்கியிருக்கான் சார். இந்த ஆள்கிட்ட இருந்த சிலையை இவர்கிட்ட கொடுத்துருக்கான் சார். ஆனா சிலையை திறந்தது இவன் தான் சார். ஆனா இவர்கிட்ட வித்தன் அவர்கிட்ட வித்தன்னு சொல்லி மாத்தி மாத்தி டிராமா பண்ணிட்டு இருக்கா சார். ஆனா கடைசியா சிலையை இவர்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொன்னா சார். சார், கடைசியா சிலையை எடுத்தது இவர் வீட்டுல இருந்து தான் சார். நிஜமாவா? ஆமா சார். நம்பவே முடியலையா? இந்த கேஸை நல்லா விசாரணை பண்ணணும் சார். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க சார். பரவாயில்ல சார். யோ சார், இந்த விவகாரத்தில் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் நீ தானையா? ஏடா உடமா உளறிடக்கூடாது, பொறுமையா டீல் பண்ணுவோம். எல்லாம் என் தங்கச்சி வரட்டும் சார், அப்புறம் பேசிக்குவோம். யோ, நீ தானே இவங்கிட்ட சிலையை வாங்கி இவர்கிட்ட கொடுத்தேன்னு சொன்ன? ஐயோ சார் கேக்குறாருல, சொல்லியா? அதான் சொல்றேன்ல சார், என் தங்கச்சி வரட்டும் சார், அப்புறம் பேசிக்கலாம். ராஸ்கல், ஏண்டா என்கிட்டயே உன் வேலையை கட்டுறியா? உன்னை பொழந்து விட்டுருவான், பாத்துக்கோ. உன் தங்கச்சி என்ன பெரிய ஆளா என்ன? உன் தங்கச்சி வந்தா நீ பேசுவியோ? இருக்கு உனக்கு. சார், காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை சார், பரவாயில்ல. இல்லை சார், லேட் நைட் ஆகுது. சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவா? இல்லை சார், ஒன்றும் வேணாம். என் பையன் இப்போ வந்துடுவான். தேங்க்ஸ் சார். டேய், என்னடா தெனாவட்டா பார்த்துட்டு இருக்க? போட, அங்கே குத்த வச்சு உட்கார் போ. குத்த வச்சா? நீயா இங்க போறியா இல்ல நானா போக வைக்கவா? எப்படி வசதி? இல்ல சார், நானே போய்க்கிறேன் சார். போ. டேய், போடா போடா. அந்த சிலை எடு. யோ சார், அந்த சிலை ஓரமா வைங்க. சார், நீங்க உட்காருங்க சார். இல்லை சார், பரவாயில்ல, நான் இங்கே உட்கார். உட்காருங்க சார்.
சீ, தள்ளி போறே தள்ளி போடா ம் ம் நந்தினி நந்தினி என்னாச்சு இங்க நின்னுட்டு இருக்கு? என்னக்கா கிளம்பிட்டீங்களா? நான் உன்னை மேல எல்லாம் தேடிட்டு இருந்தேன். இங்கதான் இருந்தியா? என்னாச்சு நந்தினி இவ்ளோ கலங்கி போய் நிக்கிற? எனக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்லக்கா. சாமி குத்தம் வந்துடக்கூடாதுன்னு அந்த சாமி சிலைய வீட்டுல வச்சுக்க ஆசைப்பட்டேன். இப்போ சாமியே குத்தமாயிடுச்சு. ஐயா ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதுக்கு நானே காரணமாயிட்டேன். என்ன நந்தினி நீ என்ன இதை வேணும்னு பண்ண? ஆ